நீங்கள் மெக்கானிக்ஸ் என்ற பாடத்தில் வந்து இயக்கவியல், நிலையியல், நீர்நிலையியல் என்ற பாடப்பிறப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கும். இதில் நாங்கள் இயக்கவியல் என்ற விடயத்தை பற்றி இன்றைக்கு பார்க்க போறோம். அதுல நீங்கள் முதல்ல பாத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் என்ன படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா கணியங்கள், பௌதிகத்தில் பயன்படுத்தப்படும் கணியங்களை பாத்தீங்கன்னு சொன்னா 2 வகையான கணியங்கள் இருக்கு. பேசிக்கல படிச்சிருப்பீங்க. எண்ணி கணியங்கள், காவி கணியங்கள் என்று படிச்சிருப்பீங்க. எண்ணி கணியங்கள் என்று சொன்னா மேக்னிடியூட், பருமனை மாத்திரம் கொண்ட கணியங்கள் எண்ணி கணியங்கள் என்று பார்த்திருப்பீங்க. பருமனையும் திசையையும் கொண்ட கணியங்கள் காவி கணியங்கள் என்று படிச்சிருப்பீங்க. மேக்னிடியூட் அண்ட் டிரெக்ஷன் 2 இருக்குமாக இருந்தால் அது காவி கணியங்களாக இருக்கும். இப்ப இதுல நாங்கள் கணியங்களை படிக்க, அதாவது வந்து மெக்கானிக்ஸ்ல வந்து முதலாவதாக இயக்கவியல் என்ற பாடப்பிரிவை கலைக்கிற போது உங்களுக்கு அடிப்படையில் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்க வேணும். ஒரு உடல் ஒரு இடத்திலே இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு நகருகிறது. இங்க நாங்கள் நகருகின்ற உடல்களை பார்த்தோம்னு சொன்னா ரிஜிட் பாடி, அதாவது ஒரு நிலையான உடல் என்று அழைக்கப்படும். இப்ப இந்த உடலை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த உடலை எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த உடல் அசைகின்ற போது, இந்த உடல் அசைகின்ற போது, இந்த உடல் அசைகிற போது இந்த இதுல இருக்கிற எல்லா மூலக்கூறுகளும் இவர் அசைகிற ஒரே வேகத்திலேயே இயங்குகிறது. இவர் எந்த வேகத்தில் நீங்கள் இவரை நகர்த்துறீங்களோ அதே வேகத்திலே இயங்குகிறது. இந்த மூலக்கூறும் சரி, இதுல இருக்கிற மூலக்கூறும் சரி, இதுல இருக்கிற மூலக்கூறும் சரி, இதுல இருக்கிற மூலக்கூறும் சரி, இவர் அசைகிற போது இவைகளுக்கு இடையிலே ஏதாவது தூர மாற்றத்தில் இருக்கோ, நெருக்கப்படுகிறதோ அல்லது விரிவடைகிறதோ இல்லை. அதாவது ஒரு நிலையான உடல். இப்ப நாங்கள் இந்த நிலையான உடல்கள்ல இருக்கிற இயக்கத்தை பற்றி தான் பார்க்க போறோம். முதலாவது வந்து இதில் பார்த்தோம்னு சொன்னா இயக்கம். இயக்கம் என்று சொன்னா நீங்கள் பார்த்திருப்பீங்க, இயக்கம் எல்லா இடத்திலேயும் நடக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப பூமி இயங்கிட்டு இருக்கு. பூமி இயங்கிட்டு ஒரு இயக்கம் நடக்குது. அதே மாதிரி நீங்கள் இப்ப வாகனங்கள்ல இயக்கம் நடக்குது. இப்ப அன்றாடம் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா இயக்கத்தோட தொடர்பட்டு இருக்கும். அந்த இயக்கத்தை வந்து நாங்கள் 2ஆக பிரிப்போம். ஏகபரிமாண இயக்கம், சுழற்சி இயக்கம் சொல்லி பேருந்து படிப்போம். இப்ப நாங்கள் அதுல முதலாவதாக அந்த இயக்கம் ஒன்று நடக்க வேண்டும் என்றா ஒருவர் தன்னுடைய நிலையில மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒருவர் இருக்கிற இடத்துல இருந்து ஒருவர் ஒரு உடல் ஒரு இடத்துல இருக்குது, இயக்கம் நடந்திருக்க வேண்டும், அவருடைய நிலை என்ன செய்திருக்க வேண்டும், நேரத்தோட மாறி இருக்க வேண்டும். நேரத்தோட ஒருவர் இருக்கிற இடத்தின் நிலை மாறுமாக இருந்தால் அங்கே ஒரு இயக்கம் நடந்திருக்கு. அப்படித்தான் ஒருவர் இருக்கிற இடம் நேரத்தோட ஒருவர் இருக்கிற நிலை மாறி இருக்குமாக இருந்தால் அது இயக்கம் நடந்திருக்கு. இப்ப அப்ப ஒருவருடைய நிலை நேரத்தோட மாறுதென்றால் அவருடைய ஆரம்ப இறுதித்தானங்களுக்கு இடையிலே ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அப்ப ஆரம்பத்தானம் இறுதித்தானம் என்ற விடயம் இருக்குது. ஆரம்பத்தில் இதுல இருக்கிற ஒரு உடல் T7 நோட்டில ஒரு குறித்த நேரத்துக்கு அப்புறம் இங்க வாரேன்டா, T7 Dல இங்க வாரேன்டா, இங்க அவருடைய நிலையில மாற்றம் ஏற்பட்டிருக்குது. இங்க இருந்து அங்க வந்திருக்கிறார் என்றா இந்த தூரத்தை நாங்கள் 2 கருத்துல சொல்லுவோம். ஒன்று, 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட பயணப்பாதை, அவர் எந்த பாதையால பயணம் செய்து வாராரோ பயணப்பாதை, இது ஒரு பாதையில பிரயாணம் செய்து வந்திருக்கலாம். இது பயணப்பாதை. இந்த பாதை வழியே இருக்கிற நீளத்தை நாங்கள் அளந்தோம் என்று சொன்னா அவர் பிரயாணம் செய்த தூரத்தை நாங்கள் காணலாம். இதை நீங்கள் ஓலவெளியே படிச்சிருக்கீங்க. ஓலவெளி படிச்சிருக்கீங்க. தூரம் 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட பயணப்பாதையினுடைய நீளம் தான் தூரம் என்று பார்த்திருக்கீங்க. இதே 2 பாதைக்கு இடைப்பட்ட மிக குறுகிய தூரத்துக்கு ஒரு பேர் சொல்லியிருப்பீங்க, என்ன? இடப்பெயர்ச்சி என்று சொல்லியிருப்பீங்க. அப்ப ஒரு துணிக்கை இயக்கத்துக்குள்ளாக இருந்தால் அவருடைய ஆரம்ப இறுதி தானங்கள் மாற்றம் பெறுகிறது. அப்ப அந்த ஆரம்ப இறுதி தானங்களுக்கு இடைப்பட்ட
பயணத்தினுடைய நீளம் தூரத்தை தான் நாங்கள் என்ன சொல்றோம் தூரம் என்று சொல்றோம். இவருக்கு திசை இருந்ததோ இல்ல, அதனால இவர் ஒரு எண்ணிக்கணியம் என்று சொல்லி ஸ்கேல் ஆஃப் குவாண்டிட்டி. அப்ப நீங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ் ன்னு சொல்லிருப்பீங்க. இந்த தூரத்தை நாங்கள் வந்து இங்க இங்கிலீஷ் மீடியக்காரர் டிஸ்டன்ஸ் ன்னு நாங்கள் கருப்போம். அதாவது ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட பயணப்பாதையின் அளவுதான் டிஸ்டன்ஸ், அதாவது தூரம் என்று சொல்லுவோம். இது ஒரு எண்ணிக்கணியம், ஸ்கேல் ஆஃப் குவாண்டிட்டி. இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மிக குறுகிய தூரம் அதுக்கு நாங்கள் இடப்பெயர்ச்சி என்று சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மென்ட் என்று சொல்லுவோம். நாங்கள் ரெண்டையும் நாங்கள் டி என்று குறிப்போம், டிஸ்பிளேஸ்மென்ட் அல்லது எஸ் என்று குறிப்போம். நாங்கள் பொதுவா ரெண்டையும் எஸ் என்று தான் குறிப்போம். இங்க எஸ் எஸ் என்று தான் குறிப்போம். குறிக்கிறப்போ ஒரு இடத்திலே இருந்து இன்னும் ஒரு இடத்துக்கு இன்றைக்கு காலையில நீங்கள் எழுந்தீங்க, இப்ப கம்ப்யூட்டருக்கு முன்னுக்கு இருக்கிறீங்க. இந்த ரெண்டு நிகழ்வுக்கு இடையிலே ஒரு யார் தீர்மானிக்கிறார்? இந்த ரெண்டு நிகழ்வை மட்டும் சொன்னா நேரம் தீர்மானிக்கிறார். நேரத்தோட ஒருவருடைய அமைவில இடத்தில மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அப்ப இங்க ஒரு இயக்கம் நடந்திருக்குது. அப்ப இந்த இயக்கம் நடக்க வேண்டும், நாங்கள் இந்த இடப்பெயர்ச்சியோ அல்லது தூரமோ இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்க எங்களுக்கு ஒரு கணியம் தேவைப்படுது, நேரம் என்ற ஒரு கணியம் தேவைப்படுகிறது. அப்ப நீங்கள் பேசிக்கலி நான் படிச்சுதான் வந்திருப்பீங்க, இருந்தாலும் சொல்லி கொண்டு போறேன். நேரம் என்ற ஒரு விடயம் படிச்சிருப்பீங்க. அடுத்ததாக நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க இருந்து இங்க வருகிறதுக்கு அவருக்கு ஒரு ஏதோ ஒரு கதியில வார என்று சொல்லி கதைப்பீங்க. முதலாவது நாங்கள் படிக்கிறது தூரம், இரண்டாவதாக இடப்பெயர்ச்சி. இந்த ரெண்டு பேரும் ஒரே செட். இதுல இவர் வந்து எண்ணிக்கணியம், இவர் காவி கணியம் சொல்றீங்க. அடுத்ததாக ஒரு செட் படிக்க போறோம், கதி, வேகம் என்ற ஒரு செட் படிக்க போறோம். கதி என்றால் என்ன? இவர் இங்க இருந்து இங்க வரும் வரை டி நேரத்தில் வந்திருக்கிறார் என்றால் இந்த தூரத்தை நீங்கள் கதி என்பது, இந்த தூரத்தை நீங்கள் நேரத்தால பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு கதி வரும். அப்ப கதிக்கு என்ன அலகு இருந்திருக்கும்? கதி இங்க இருக்கிற அலகு மீட்டர், இங்க இருக்கிற அலகு செகண்ட் -1 அந்த அலகு உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதே மாதிரி பரிமாணம் என்ன வந்திருக்கும்? எம்மினுடைய பரிமாணம், எம் என்றது எஸ் இடப்பெயர்ச்சி. இதை நீங்கள் என்னத்தில் வந்திருப்பீங்க? மீட்டர்கள் வந்திருப்பீங்க. ஆகவே எல் நேரத்தை நீங்கள் டி வந்திருப்பீங்க, எல் டி -1 பரிமாணம். கதியினுடைய பரிமாணம் இப்படி வந்திருக்கு. அடுத்த பாத்தீங்கன்னா வேகம் என்று சொன்னேன். வேகம் என்றா என்ன? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? வேகம் என்பது அதே சிங்கிள் டி என்று தான் எழுத போறேன். ஆனா இங்க எஸ் என்று சொல்ல போறேன். எஸ் என்று சொல்ல போறேன்னு சொன்னா இடப்பெயர்ச்சி. இந்த இடப்பெயர்ச்சியை நீங்கள் நேரத்தால் வகுப்பீங்களாக இருந்தால் அவர்தான் வேகமாக இருந்தது. கதி என்பது எண்ணிக்கணியம். அப்ப இவருக்கு வந்து மேக்னிடியூட் மட்டும் தான் இருக்கு, அதாவது திசை அற்றது. இப்ப 10 மீட்டர் செகண்ட் -1 கதியுடன் ஒரு வாகனம் செல்லுதுண்டா, அப்ப இங்க இருந்து இங்கேயும் போயிருக்கலாம், இங்க இருந்து இங்கேயும் வந்திருக்கலாம். அதனுடைய பரிமாணம் தான் 10. அது எந்த திசையில செல்லுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆகவே கதி என்பது எண்ணிக்கணியம், வேகம் என்பது என்ன கணியம்? காவி கணியம். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நீங்க படிக்க போறது, இப்ப இங்க இருந்து இங்க போயிருக்க ஆரம்பத்தில் ஒரு ஓய்வில் இருந்தவர், அவருக்கு ஒரு வேகம் வருதுண்டா, அங்க என்ன நடந்திருக்க வேணும்டா? ஒரு ஆர்முடுகளுக்கு உள்ளாகி இருக்க வேண்டும். அப்ப ஆர்முடுகள் என்றா என்னன்னு தெரிஞ்சிருக்க வேண்டும். இதே நாம என்ன சொல்லுவோம் சொன்னா, இவரே இடப்பெயர்ச்சியை நேரத்தால பிரிச்சீங்கன்னு சொன்னா வேகம் வந்தது. அந்த வேகத்தை திருப்பி நேரத்தால பிரிச்சுட்டீங்கன்னா என்ன வரும்? ஆர்முடுகள் வரும். அதாவது இறுதி வேகம் மைனஸ் ஆரம்ப வேகத்தை நேரம் ஆர்முடுகள். வேக மாற்றம், வேக மாற்றத்தை நேரத்தால பிரிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஆர்முடுகள் வரும். வேக மாற்றத்தின் நேரம் ஆர்முடுகள். அப்படின்னா ஆர்முடுகளுடைய அலகு என்னவாக இருக்கும்? வேகத்தின் நேரம். வேகம் என்ன? மீட்டர் செகண்ட் -1, நேரம் செகண்ட். அவை உங்களுக்கு ஆர்முடுகளுடைய அலகு என்ன வந்திருக்கும்?
மீட்டர் செகண்ட் மைனஸ் 2 எனக்கு வந்திருக்கு. ரைட்? ஆர்க்குடைய பரிமாணம் என்ன வந்திருக்கும்? m and l செகண்டுக்கு பதிலா t minus 2 என்ற பரிமாணம் வந்திருக்கு. ரைட்? d ல இருந்து c க்கு வாரீங்க, c ல இருந்து d க்கு வாரீங்க. a ல இருந்து b குரிய தூரம் 300 மீட்டர், b ல இருந்து c குரிய தூரம் 400 மீட்டர், c ல இருந்து d குரிய தூரம் 100 மீட்டர். உங்களை கேட்டது இந்த பயணத்திற்கான தூரம் என்ன? அதாவது இந்த A ல ஆரம்பித்த ஒரு கார் வந்து D ல வந்து நிக்குது. அவர் வேலைக்கு வர முதல்ல B க்கு வர, B ல இருந்து C க்கு வர, C ல இருந்து D க்கு வந்திருக்கிறார். உங்களை கேட்டது பயணத்துக்கு எடுத்த தூரம் என்ன? தூரத்தை நான் இனி எழுதேக்க S ன்னு எழுதுறேன். இங்க நான் எழுதுறதுக்கு ரெண்டே வேறுபடுத்துறதுக்காண்டி, அதாவது டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மென்ட் d என்று போடுறேன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் அது ரெண்டே நாங்க வளமையாக வந்து குறிக்க நாங்க பின்னுக்கு படிக்கிற சமன்பாடுகளை பார்த்தோம்னா s தான் ரெண்டே குறிப்போம். நான் இத சும்மா வேறுபடுத்துறதுக்காண்டி டிஸ்பிளேஸ்மென்ட் ஆரம்ப புள்ளியை நான் இறுதி புள்ளியை இணைக்க போறேன். ரைட்டா? ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியை இணைப்போம் இருக்கா? ஆரம்ப புள்ளியும் இறுதி புள்ளியை இணைச்சோம்னா எங்களுக்கு இப்படி வந்திருக்கும். ரைட்? இப்படி வந்திருக்கு. எழுதலாமா? கிரலாமா? ஆரம்ப புள்ளியை இறுதி புள்ளியை இணைத்து நான் இப்படி கிரலாமா? கிரலாமா இல்ல? ஓகே. இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இந்த தூரத்தையும் இப்ப எனக்கு உதாரணத்துக்கு இது ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு. இந்த செங்கோண முக்கோணத்துல எனக்கு இந்த தூரத்தையும் இந்த செங்கோண முக்கோணத்துல இந்த தூரத்தையும் கண்டிருந்தால் இந்த தூரத்தை காணலாம், நான் ஏடியை காணலாம். ஆனா அதை விட ஒரு ஈஸியான வழி எனக்கு என்னன்னா இதுக்கு நிலைக்குத்தா இங்க ஒரு கோணம் கீழே போறோம். சரியா? ரைட். அதே மாதிரி இவருக்கு நிலைக்குத்தா இங்க எப்படி ஒரு கோணம் இணைக்க போறோம். இப்ப நான் ஒரு செங்கோணம் முக்கோணம் உருவாக்கி இருக்கிறேன். பாருங்க, உருவாக்கலாம்னு பாருங்க. எப்படி இந்த செங்கோண முக்கோணத்தை பாத்தீங்கன்னா இவங்க இது 100 இது என்ன வந்திருக்கும்? இது 100 இங்க 100, இது 400 இங்க 400. என்ன? அப்ப எனக்கு ஒரு செங்கோண முக்கோணம் கிடைச்சிருக்கு. இங்க 400 இங்க 400 இல்லையா? நீங்க ஏற்கனவே 300 இங்க 100 இருந்தோட அந்த 100 நான் கீழே கொண்டு வந்திருக்கேன். இங்க 400 இங்க 400. அப்ப எனக்கு A க்கும் D க்கும் இடைப்பட்ட தூரம் தேவை என்று சொன்னா நான் என்ன செய்ய போறேன்டா A க்கும் x க்கும் இடைப்பட்ட வர்க்கத்தையும் x க்கும் D க்கும் இடைப்பட்ட வர்க்கத்தையும் கூட்டி போட்டு வர்க்கம் எடுத்தா சரியா? அப்ப ஐடியா வந்து உங்களுக்கு எப்படி செங்கோண முக்கோணம் ஆக்கலாம்னு அதுல இந்த தூரத்தை கணக்கிட இடப்பெயர்ச்சியை கணக்கிடுறதுக்கு இந்த தூரத்தை AD என்ற நீளத்தை கணக்கிடுறதுக்கு ஒரு ஐடியா வந்துருது. இவருடைய வர்க்கம் பிளஸ் இவருடைய வர்க்கம், இதுக்கு இவருடைய நீளமும் இவருடைய நீளமும் சமம். இங்க வந்திருக்கு இந்த நீளமும் இந்த நீளமும் சமம். AD இந்த வர்க்கம் dx இந்த வர்க்கம் 400 இந்த வர்க்கம் பிளஸ் இங்க ஒரு 400 இந்த வர்க்கம். அப்ப AD இந்த பெருமானம் என்னன்றதா போடுங்க. ரெண்டையும் ரூட் எடுத்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள 400 இந்த வர்க்கம் பிளஸ் 400 வர்க்கத்தை கூட்டி நீங்க ரூட் எடுத்துட்டீங்க. 564 மீட்டர் வந்து பாப்போம். இங்க பாத்தீங்கன்னா இத நான் என்னன்னு சுருக்கலாம்டா 4 வர்க்கம் தர 100 வர்க்கம் பிளஸ் 4 வர்க்கம் தர 100 வர்க்கம் என்றதெல்லாம் அந்த ரூட்டுக்குள்ள எழுதி இருக்கலாம். 4 வர்க்கம் சம 4 வர்க்கம் 16. இந்த 100 வர்க்கம் ரெண்டுக்கும் பொதுவா எடுத்தீங்கன்னா 100 வெளியில இருந்தீங்கன்னா 100 வந்திருக்கும். 400. ஓ, அப்ப நான் உங்களுக்கு என்ன வந்திருக்கும்டா ரெண்டு பெருமானமும் சமனா வரைக்கும் உங்களுக்கு என்ன விட வேறுபட்டு பாத்தீங்கன்னு சொன்னா 400 ரூட் 10 வந்திருக்கு. ரூட் 10 என்ற பெருமானம் எவ்வளவு வந்தா அது பாருங்க. இந்த நீளமும் சமனாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் நீங்க செங்கோண முக்கோணத்தை நீங்க கணக்கி பாத்தீங்கன்னு சொன்னா ரூட் 10 இன்டு ஒரு மற்ற பெருமானமா இருக்கு. கால்குலேட் பண்ணி பாருங்க. கபல்கள்ல 1.42 தர 400 பார்த்திருப்பீங்க. ரைட். இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க. இப்ப ஒரு வட்டப்பாதை இருக்குது. இந்த வட்டப்பாதையில
இப்படி ஒரு துண்டினா ரைட்டோ. ஒருவர் எங்க இருந்து ஆரம்பிக்கிறார் சொன்னா ஏல இருந்து ஆரம்பிச்சு இந்த பரிதி வழிய வந்து இந்த பிக்கு வார. ஏல இருந்து ஆரம்பித்து இந்த பரிதி வழிய அவர் பிக்கு வார வந்தா இது ஆரையுடைய வட்டமாக இருந்தால் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்டன்ஸ் என்ன, டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன என்ற பூரணமான முழுவட்ட பாதையை நிகழ்த்தி முடிச்சு. இவர் பூரணமான முழுவட்ட பாதையை நிகழ்த்தி முடிச்சிருக்கிறாரோ இல்ல. ஒரு பூரணமான முழுவட்ட பாதையாக இருந்திருந்தால் நீங்கள் டிஸ்டன்ஸ் அதாவது தூரமாக 2πr தூரத்தை சொல்லியிருப்பீங்க இல்லையா? இப்ப இதே மாதிரி எத்தனை துண்டு இல்லாமல் போயிட்டது? இதே மாதிரி 1 2 3 4 துண்டெல்லாம் இருக்குது இல்ல, 4 காவட்ட துண்டெல்லாம் இருக்கு. அப்ப 4ல 3 தூரம் அவர் பயணம் செய்திருக்கிறார் என்ன? ஆகவே 6πr ன் கீழ் 4 என்ற விடைக்கு போகலாம் என்ன? அதாவது இதை பட்டலாம் நீங்கள் 2 3 ன் கீழ் 2 πr 3πr/2 என்று ரைட். ஆகவே 2πr விடை நாங்கள் ஏற்றுக்கொள்ளல, இதை ஏற்றுக்கொள்வோம். அடுத்த பிரச்சனை டிஸ்டன்ஸ் என்று பாத்தீங்கன்னு சொன்னா சாரி டிஸ்பிளேஸ்மென்ட் என்று பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப இறுதித்தானத்துக்கு இடைப்பட்ட மிக குறுகிய தூரம் என்ன? மிக குறுகிய தூரம். அப்ப மிக குறுகிய தூரம் என்று சொன்னா நாம என்ன செய்யலாம்னா அந்த ஆரம்ப புள்ளியை இறுதி புள்ளியை முதல்ல நினைப்போம் என்ன? ஆரம்ப புள்ளியை இறுதி புள்ளியை முன்னேச்சம் என்று சொன்னா எங்களுக்கு இந்த கோடு வரும் சரியா? இந்த கோடு கிடைச்சதுன்னா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது ஒரு செங்கோணம் தானே, இது ஆர் இது ஆர். இப்ப முதல் கேள்வியிலே உங்களுக்கு ஐடியா சொல்லிட்டேன், ரெண்டும் சமனாக இருந்தது என்னன்னு வந்துடும் √10 × r ன்னு வரும் பாருங்க. டிஸ்பிளேஸ்மென்ட் நீங்க சொல்லி போய்க்கிறோம் என்ன நான் போய்க்கிறேன். ஓகே இங்க பாருங்க r அதாவது r வர்க்கம் பிளஸ் இவற்றை r வர்க்கம் இதற்கு ரூட் போட போறீங்க. இவர்தான் உங்களுக்கு ab ஆக இருக்கும். அப்ப ab என்னதுக்கு சமமா இருக்கும்? இந்த r வர்க்கம் பிளஸ் r வர்க்கம் 10r வர்க்கம். இந்த r வர்க்கம் வெளியில வருமா இருந்தா என்ன வந்திருக்கும்? r என்று வந்திருக்கும் ரூட்டுக்குள்ள. அப்ப √10 × r ன்னு விடைக்கு போயிருக்கீங்க. ஒரு செங்கோண முக்கோணத்துல ரெண்டு பக்கங்கள் எது செம்பக்கம் தவிர ரெண்டு பக்கம் சமனாக இருக்கிற போது √10 × அந்த பக்கத்தை நாங்கள் சொல்லலாம். ரைட். இப்ப நான் உங்களுக்கு ஒரு சமன்பாட்டை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். இன்றைக்கு இது பாருங்க, நான் வந்து என்ன சொன்னேன், வேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். இது ஒரு சமன்பாடு எடுத்து வைங்க. இன்றைக்கு வேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம் எடுத்து வைங்க இந்த சமன்பாட்டை. ஆகவே இடப்பெயர்ச்சி என்னவாக இருக்கும்? v × t என்று சொல்லாமோ இல்லையோ? v × t இது ஒரு சமன்பாடு, நான் இன்றைக்கு எடுத்து வைக்கிற சமன்பாடு. ரைட். அதுல கேள்வி எடுப்பா நோட் பண்ணிக்கங்க. அப்ப நான் அடுத்த கேள்வி போடுறேன். ஒரு துணிக்க வந்து பிரயாணம் செய்ய போகுது, ஒரு துணிக்க பிரயாணம் செய்து இதுல இருக்கிற ஒரு வாகனம் உண்டு, கார் உண்டு, 30 மீட்டர்/s -1 வேகத்தில t சமன் நோட்ல இந்த புள்ளியில இருக்கு. t சமன் 20 செகண்ட்ல இந்த துணிக்கு இங்க வந்திருக்கிற இந்த கார் இங்க வந்திருக்குன்னு வைப்போம். அதே வேகத்தோட மாறா வேகத்தோட வந்திருக்கிற மாறா வேகம் 30 மீட்டர்/s -1 வந்திருக்கிற. கேள்வி இவருடைய இடப்பெயர்ச்சி என்ன? இடப்பெயர்ச்சி நான் எஸ் தான் புரிந்து போறேன். இவருடைய இடப்பெயர்ச்சி என்ன? கேள்வி விளங்குறதா? கேள்வி சொல்றேன் பாருங்க. இந்த படத்தை போடுங்க. t சமன் நோட்ல 30 மீட்டர்/s -1 என்ற மாறா கதியில் ஒரு வாகனம் இயங்குது நேர்கோட்டு பாதையில. அப்ப t சமன் 20 செகண்டாக இருக்கிற போது அவருடைய இடப்பெயர்ச்சி என்ன என்பதுதான் வினா. ரைட். இப்ப பாப்போம் இந்த பிள்ளைகளை விட சரியான பாருங்க. s சமன் உங்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? ஏற்கனவே சமன்பாடு எடுத்துட்டீங்க. அதாவது வேகம் என்பது இடப்பெயர்ச்சியின் கீழ் நேரம். ஆகவே இடப்பெயர்ச்சி என்பது வேகம் தர நேரம். அதாவது வேகம் உங்களுக்கு என்னவாக இருக்குது? 30. அதுக்கு அடுத்த நேரம் உங்களுக்கு 20 இருக்கிறபடியா 600 மீட்டர் என்ற விடை சரியான விடையாக இருக்கும்.
இடப்பெயர்ச்சி 600 மீட்டராக இருந்திருக்கும். அடுத்த கேள்வியப்பா, இவர் t சமன் 5 செகண்ட் வரும் வரையும் t சமன் 5 செகண்ட் வரும் வரையும் 15 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வேகத்தோட வார. இங்க இருந்து இங்க வரும் வரை மாறாக்கதி 15ஓட வார. a ல இருந்து b வரும் வரை. நீங்க கடிகார பண்ணலன்னா உடனே என்ன செய்யணும், ரஃபா நோட்ல புரிஞ்சு கொண்டு போனீங்கன்னா அது நோட்ஸா வந்துடும். அது பிரம்பு ரைட். நீங்க c க்கு போறீங்க, b ல இருந்து c க்கு போய்க்கிறீங்க, நீங்க வேகத்தை 2 மடங்கு ஆக்குறீங்க. 30 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 ஓட போறீங்க b ல இருந்து c க்கு. அது எவ்வளவு நேரம் பிரயாணம் செய்றீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா அது திருப்பி ஒரு 10 நிமிஷம் பிரயாணம் செய்றீங்க. அதாவது t7 நோட் இங்க, இது t7 5, இது t7 15 செகண்ட். அதாவது இந்த இயக்கம் ஆரம்பித்ததிலிருந்து இருந்து ஸ்டாப்வாட்ச் நீங்க ரன் பண்ணி இருக்கீங்க. t7 5ல இங்க வந்தீங்க, t7 15ல இங்க வந்துட்டீங்க. உங்களை கேட்டது நீங்கள் பயணம் செய்த டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன? எஸ் என்று நான் புரிஞ்சு கொண்டு போறேன். டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன? டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன? பாருங்க, இப்ப நான் இந்த கேள்விக்கு அணுகிற போது என்ன செய்யறேன்னா, எனக்கு இங்க இருந்து இங்கே ஒரு இடப்பெயர்ச்சி வந்திருக்கும் S1 என்று வெப்பம், இங்க இருந்து இங்க வருகிற போது ஒரு இடப்பெயர்ச்சி வந்திருக்கும் S2 என்று வெப்பம். ஆகவே மொத்த இடப்பெயர்ச்சி என்பது S1 plus S2 ஆக இருந்திருக்கும். மொத்த இடப்பெயர்ச்சி என்பது இங்க இருந்து A ல இருந்து B க்கு வருகிற போது ஒரு இடப்பெயர்ச்சி, B ல இருந்து C க்கு வருகிற போது ஒரு இடப்பெயர்ச்சி. நான் ஒரே சமன்பாட்டுல போட முடியாது. ஒரே வேகத்துல இந்த துணைக்கு இந்த வாகனம் வந்து ஒரே வேகத்துல பிரயாணம் செய்யுது. A ல இருந்து B க்கு வரும் வரை மாறாகதி எவ்வளவு தூரம் வந்தது? 15 ஓட வந்தது. ஆகவே S1 க்கு பதிலா என்ன போட்டுருப்போம்? S சமன் B into T. B 15 into T எவ்வளவு? இங்க இருந்து இங்க வரது உங்களுக்கு 5 செகண்ட் எடுத்தது. பிளஸ் இங்க இருந்து இங்க 30 தர 10. ஏன் 10 போட்டுருக்கேன்னு சொல்லுங்க பாப்போம். இங்க பாத்தீங்கன்னா இதுக்கு வர்றதுக்கு தான் 5 செகண்ட், இங்க இருந்து இங்க வர்றதுக்கு தான் 15, இங்க இருந்து இங்க வர்றதுக்கு 5 போச்சுன்னா மிச்சம் எவ்வளவு? அதாவது B ல இருந்து C க்கு வர்றதுக்கு உங்களுக்கு எடுத்த நேரம் 10 செகண்ட், A ல இருந்து C க்கு வர்றதுக்கு இங்க இருந்து 15. ஏன் ஸ்டாப்வாட்ச் t7 நோட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. t7 நோட் t7 5ல இங்க வந்திருக்கீங்க, t7 15ல இங்க வந்திருக்கீங்க. அப்ப இங்க இருந்து இங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துருக்குது? இந்த டைம்ல இருந்து இந்த டைம் கழிச்சு கொள்ளுங்க 10. அப்ப பாத்தீங்கன்னா 75 பிளஸ் 300, அப்ப 375 மீட்டர். அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு துணிக்கை t7 நோட்ல இங்க இருக்கு, t7 நோட்ல இங்க இருக்கு. t7 7 செகண்ட்ல இங்க இருக்கிறது வெப்பம். 7 செகண்ட்ல இங்க இருக்கு. இவர் பயணம் செய்த இடப்பெயர்ச்சி அல்லது டிஸ்டன்ஸ் அல்லது டிஸ்பிளேஸ்மென்ட் நாங்கள் 49 மீட்டர் என்று வெப்பம். இப்ப எங்களை கேட்கப்பட்டது இவர் மாறாக்கதியில பயணம் செய்கிறார். A ல இருந்து B ஐ நோக்கி மாறாக்கதியில பிரயாணம் செய்கிறார். A ல இருந்து B ஐ நோக்கி மாறாக்கதியில பிரயாணம் செய்கிறார். அவர் A ல t7 நோட்ல இருக்கிறார், B ல 7 செகண்ட்ல இருக்கிறார். அவர் பிரயாணம் செய்த தூரம் 49 மீட்டராக இருந்தால் அவர் என்ன கதியில பிரயாணம் செய்திருப்பார் என்றுதான் தெரியும். அவர் பிரயாணம் செய்த கதி என்ன? பாருங்க, இப்ப எங்களுக்கு ஒரே சமன்பாடு தான் S சமன் UBT அல்லது S சமன் BT என்று போறோம்னா BT. இப்ப எனக்கு என்ன கேட்கப்பட்டது? B கேட்கப்பட்டது. B சமன் S into T, S 49 T 7. ஆகவே B சமன் 7 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 வந்து ரைட். அடுத்த கேள்விக்கு ஒருக்கா போவோம். எல்லாருக்கும் இப்படி வந்திருக்கும். அடுத்த கேள்விக்கு ஒருக்கா போறேன். அடுத்த கேள்வியை நீங்கள் ஹோம்வொர்க்கா செய்து கொண்டு வாங்க. இப்ப என்னன்னா இங்க இருக்கிற A B என்று வெப்பம், B ல இருந்து C க்கு வர, A ல இருந்து B குரிய தூரம் நாங்கள் ஒரு 200 மீட்டர் என்று வெப்பம்.
இது அவர் 20 km/h வேகத்துல போறார் A இருந்து B க்கு B இருந்து C க்கு நாங்கள் ஒரு 500 மீட்டர் என்று வைப்போம் 50 km/h போறாருன்னு பார்ப்போம் அதாவது A இலிருந்து ஒரு துணிக்கு வந்து 200 மீட்டர் தூரம் வரும் வரையும் 200 மீட்டர் தூரம் வரும் வரை இடப்பெயர்ச்சி வரும் வரை 200 மீட்டரை நீங்கள் இடப்பெயர்ச்சி நடங்க 20 km/h போறேன் இப்போ நாங்கள் 500 மீட்டர் தூரத்தை 500 எல்லாத்தையும் கிலோமீட்டரா மாத்துமா 200 கிலோமீட்டர் தூரம் போடுங்க 500 கிலோமீட்டர் தூரம் போடுங்க அங்கால 50 km/h போறேன் ரைட்டா உங்களுக்கு கேட்கப்பட்டது இங்க T என்றால் T7 நோட் என்றால் இந்த C க்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் எடுக்கப்பட்டது அதான் கேள்வி திருப்பி இருக்க இந்த விஷயத்தை சொல்லிடுறேன் இவங்க நாங்க இன்னைக்கு இடப்பெயர்ச்சி என்றா என்னன்னு பார்த்துனாங்க தூரம் என்றா என்னன்னு பார்த்துனாங்க வேகம் என்றா என்னன்னு பார்த்துனாங்க கதி என்றா என்னன்னு பார்த்துனாங்க ஆரம்பம் என்றா என்னன்னு பார்த்துனாங்க சில வினாக்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்த வகுப்பில் சராசரி கதி சராசரி வேகம் போன்ற என்ன கருத்துக்கெல்லாம் கதைப்போம் இதுல வருகிற வீடியோக்களை நாங்கள் சிறகுகள் யூடியூப் சேனல்ல போடுவோம் அந்த சிறகுகள் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் பாருங்க SIRAGUHAL சிறகுகள் யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம் இப்போ உங்களுடைய அண்ணாமேர் தம்பி உங்களுடைய அண்ணாமேர் இருப்பினம் அக்காமேர் இருப்பினம் எக்ஸாம் எடுக்கிற பேட்ச்காரர் குறிப்பாக எக்ஸாம் எடுக்கிற பேட்ச்காரர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க ஏன்னா இதுல நாங்கள் வந்து நிறைய நல்ல விடயங்களை அப்டேட் பண்ணிருக்கோம் அதாவது 2000ஆம் ஆண்டுல இருந்து பாஸ் பேப்பர் வினாக்களை செய்து தொகுத்து அனுப்பி ஒரு நாளும் போட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இது அவர்களுக்கு பயனுடையதாக இருக்கும் நீங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை தெரியப்படுத்துங்க நாங்கள் முற்றிலும் இலவசமாக சேவை அடிப்படையில சிறகுகள் உங்கள் வீடுகளை நோக்கி பறந்து வருகிறார்கள் உங்கள் எதிர்காலத்தை நோக்கி எதிர்காலத்துக்கான இன்றைய பயணம் என்று சொல்லி சிறகுகள் வந்திருக்கு ஆக இந்த சிறகுகளை நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மற்றவைக்கும் ஒரு அதை தெரியப்படுத்தும்